முத்துவேல் கதிர மீட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டு எப்படி உங்களால அமைதியா இருக்க முடியுது? உங்க மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இத்தன நாளா நாங்க உங்க மேல கோவப்பட்டோம். ஆனாலும் ஒரு வார்த்தை கூட இத பத்தி நீங்க வாய தொறக்கவே இல்ல. இப்ப ராஜி சொல்லனாலும் எங்களுக்கு யாருக்குமே உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்காது. எப்படி உங்களாலலாம் இப்படி இருக்க முடியுது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் எப்படிங்க வெளியில போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? அப்புறம் ராஜி வாழ்க்கையில பாழாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் ஆனா நீங்க என்னுடைய பொண்ணோட நல்லதுக்காகவும், இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்காகவும் இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்கீங்க. ஆனா இதெல்லாம் நாங்க புரிஞ்சுக்காம இத்தன நாளா உங்கள எதிரி மாதிரி பார்த்து சண்டை போட்டுட்டே இருந்திருக்கோம். என் பொண்ண எங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூப்பிட்டு போயிட்டேன். ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப ராஜி உண்மைய சொல்ல போய் தான் எங்களுக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு. ராஜி காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும், அவன் இப்படியெல்லாம் ராஜிய பார்த்துக்கிட்டு அவ ஆசையெல்லாம் கனவெல்லாம் நிறைவேத்துவான்னு தெரியல. ஆனா நீங்க ராஜிய கல்யாணம் பண்ணி அவ ஆசை, கனவு எல்லாத்தையும் நிறைவேத்துறீங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க ராஜி குடுத்து வச்சிருக்கணும். அதுவும் இல்லாம நாங்களும் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. உடனேவும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே கதிர் பார்க்குறாங்க. மாப்பிள்ளைன்னு உங்கள கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க. கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் சரி நீங்க ஏதோ பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்க ராஜி. அதுக்காக தான் அந்த நகையெல்லாம் விற்க போறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கான இத நானே அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனேவும் அந்த ராஜியோட நகைய குடுத்துட்டு, என் பொண்ணுக்கு எப்படினாலும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, இந்த நகையெல்லாம் அவளுக்காக தான் நாங்க குடுத்துருப்போம். இந்த நகைய வந்து நீங்க வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க ஒண்ணும் கேட்க மாட்டோம். ராஜிக்காக உள்ளது தான் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, நீங்க ராஜிக்காக குடுக்குறதா இருந்தா ராஜிக்கிட்டயே குடுங்க. இத வச்சு நான் எந்த பிசினஸும் பண்ண மாட்டேன். நான் என்னுடைய சொந்த உழைப்பிலே தான் நான் முன்னேறுவேன். எங்க அப்பா எனக்காக ஏதாவது பண்றதா இருந்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்க செய்றத எப்படி என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. உடனே இப்படி ஒரு மாப்பிள்ளைய நம்ம வீட்டுக்கு வந்தது நம்ம செஞ்ச புண்ணியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. இங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து நடந்ததெல்லாம் ராஜி கிட்ட சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உண்மையெல்லாம் சொன்னா அப்பா மனசு மாதிரி உங்ககிட்ட பேசுவாருன்னு தெரிஞ்சா முதல்ல நான் சொல்லியிருப்பேனே அப்படி சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. உனக்கு கதிர் என்ன இருந்தாலும் நீ எதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துட்டு பிறகு உங்களை பத்தி எல்லாரும் தப்பா புரிஞ்சுப்பாங்களா அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.